எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும். இயேசுவுக்கு புகழ். என் பேர் ராஜேந்திரன், இந்த ஊரை சேர்ந்தவன் தான். கடந்த வாரம் என்னுடைய 4 சக்கர வாகனத்தை மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்து கோத்தகிரி போகிறதுக்காக டிரைவர் அனுப்பிச்சிருந்தேன். அவர் போயிட்டுருக்கும்போது அந்த வண்டியோட இன்னொரு வண்டி, எங்கள் வண்டி வந்து தோஸ்து ப்ளஸ்ஸு, அதை விட பெரிய வண்டி ஈச்சர் ஒரு வண்டி, 2 வண்டியும் லோடு ஏற்றி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது நான் பெரும்பாலும் வண்டி தொலைதூரத்துக்கு சவாரி அனுப்ப மாட்டேன். இந்த தடவை தான் முதல் தடவையாக அனுப்பியிருந்தேன். அதனால் மாதாட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு அனுப்பிச்சிருந்தேன். போகும்போது அந்த ஏரியா பூரா ஹீல்ஸ் ஏரியா. அது ஏறும்போது ஓட்டுநர்களுக்கெல்லாம் தெரியும், ஏறும்போது அந்த 2வது கியரில் தான் ஏற முடியும் மேலே. அதே மாதிரி இறங்கும் போதும் மெதுவாக தான் இறங்க முடியும். அந்த மாதிரி தான் போகணும். போயிட்டு இருக்கும்போது என்னோடய வண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்கு, பின்னால் ஆளும் உட்காந்துருக்காங்க, லோடும் ஏற்றிருக்கு. பின்னால் உள்ள வண்டி பெரிய வண்டி ஈச்சர். அந்த வண்டி ஹீல்ஸில் மேலே ஏறி கீழே இறங்கும்போது அது கட்டுப்பாடை இழந்துருச்சு. அதை பிரேக் கண்ட்ரோல் அவரால் பண்ண முடியலை. இந்த விஷயம் முன்னாடி போகிற என் வண்டி டிரைவருக்கு தெரியாது. அவர் மெதுவாக போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது அந்த வண்டி பின்னால் கட்டுப்பாடு இழந்து வேகமாக வரும்போது என் வண்டியில் பின்னால் வந்து மோத வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணி வண்டியை விலக்கி ஹார்ன் அடித்து விலக்கி பார்க்குறாரு. குறுகலான பாதையினால் ரொம்ப சிரமமான சூழ்நிலை பின்னால் போகும்போது அந்த வண்டி வந்து என் வண்டியில் மோதும்போது ஒதுக்கி ஓட்டுற சூழ்நிலையில் முன்பகுதியில் உள்ள அந்த மிரரு, அந்த பைப்பு, இந்த மேலே மாட்டுறதுக்காக ஒரு பைப்பு வச்சுருப்போம், அதில் மோதிருச்சு வண்டி. மோதி என் வண்டி ரைட் சைடு போயிடுச்சு, இந்த வண்டி லெஃப்ட் சைடு போனது. இப்போ சைடில் வந்து ஒரு வால் மாதிரி தான் இருக்கும், அந்த செவராக இருக்கும், மண் செவரு, தேயிலை தோட்டத்தில். அதில் மோதி பெரிய வண்டி அப்செட் ஆகி தலைகீழாக 2 பரட்டிடுச்சு. என் வண்டி ரைட் சைடில் போன வாக்கில் நின்றுச்சு. சைடு வியூ மிரரும் அந்த பைப்பை மட்டும்தான் அடி. அதில் உள்ள டிரைவருக்கோ அதில் இருந்த ஆட்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மாதா காப்பாற்றினாங்க. அதுக்காக மாதாவுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் 2 தடவை கவிழ்ந்த வண்டியில் இருந்த ஆட்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவங்க வண்டிக்கு தான் சிறு சேதம், அதை வந்து செலவு பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஆட்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மாதா போகிற வழியெல்லாம் காத்துக்கிட்டா. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இது வந்து அற்புதமான ஒரு சாட்சியத்தின் மூலமாக ஏதோ உன்னை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை கண் உறங்குவதுமில்லை என்றது வார்த்தைக்கேற்ப இந்த குடும்பம் சாட்சியாக மாதா நிலையத்திற்காக கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா. மரியே வாழ்க. 1973ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு உபகார அன்னையின் வரத்தை கேட்டு வந்தேன். 1974ஆம் ஆண்டிலிருந்து எவ்வளவோ சோதனைகள், சொல்ல முடியாத அளவிற்கு தொடராக பல கஷ்டங்கள் வந்தாலும் அன்னையிடம் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் அழுது முறையிட்டு சென்றிருக்கிறேன். ஆனால் இப்போ 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நானே யோசித்தேன், ஒவ்வொரு தடவையும் நாம் அன்னையிடம் வந்து நமது தேவைகளையே கேட்கிறோமே, நாம் என்ன நன்றி சொல்லியிருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் என்று. 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது அன்னையின் பீடம் அலங்கரிப்பதற்கு என்னால் முடிந்த உதவி செய்து நான் நிறைய நன்றிகள் கூறி சென்றேன். அதிலிருந்து இன்று வரை எனக்கு ஏராளமான நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நன்றிகளையும் சொல்ல வேண்டுமென்றால் முடியாது. இன்று அருகில் இருக்கும் எனது மகள் குடும்பத்திலும் நன்றி சொல்லும் சாட்சிகளாக இன்று எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால்
நமது அன்னையின் அன்பு, பரிவு, பாசம் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கு மேலாகவே நமது அன்னை நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஃபாதர் சொன்னது போல ஒருவர் ஒருவருக்காக ஜெபியுங்கள். நமக்கு தேவையானதை மட்டும் நாம் கேட்காமல் அடுத்து இருப்பவர்களுக்கும் நம்மால் முயன்ற அளவு உதவிகள் செய்து அவர்களுக்காக நாமும் பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நமது தேவைகளை நமது அன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் என்று நமது அன்னைக்கு நன்றி கூறுவோம். அன்று 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்திய பொழுது ஒருவர் மட்டும் வந்து நன்றி கூறினார். மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கூறியது போல நாமும் அன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் நன்றி சொல்லி நமது தேவைகளை மட்டும் கேட்காமல் நமது அன்னைக்கு நன்றி சொல்லி நாம் அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். அற்புதமான ஒரு நல்ல ஒரு சாட்சி. நன்றி செய்யணும். எனவே இந்த வார்த்தைகளை திருப்பாலாசிரியர் அழகாக சொல்லி ஜெயிப்பார் ஒரு திருப்பாளில். எனவே இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுவோம். செய்த நன்மைகளை நாம் இந்த ஆண்டு இருக்கும்பாக நம்ம நன்றி சொல்லணும். அது ஆண்டவர் கொடுத்தாலும் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் திருப்பாலாசிரியர் ஜெயிப்பார். நெஞ்சே சொல்லுங்க. நெஞ்சே நெஞ்சே நீ கலக்கம் உருவது ஏன்? நீ கலக்கம் உருவது ஏன்? நீ கவலை அடைவது ஏன்? நீ கவலை அடைவது ஏன்? மீண்டும் அமைதி கொள். மீண்டும் அமைதி கொள். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். நம் சசிமத்த கலக்கம் அடைந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உனக்கு மீண்டுமாக நன்மை செய்வார். அத்தகைய ஒரு நன்மையை இந்த சகோதரிக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அன்னை மகிமைப்படுத்துவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாதா. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைக்கும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித உபகாரமாதனுடைய நவநாள் ஜெபத்தை இப்பொழுது சொல்லுவோம். இரக்கமுள்ள தாயே, உதவி என வருவோருக்கு ஆதரவளிக்க ஓடி வரும் உபகார அன்னையே, உமது பாதம் வந்துள்ள உம் பிள்ளைகளை கண்ணோக்கும் அம்மா. உம்மை நாடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கும் அம்மா. நீர் உமது திருமகன் வழியாக எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக நெஞ்சார்ந்த நன்றி நல்கின்றோம். நாங்கள் உம் மீது அன்பு செலுத்துகிறோம், உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை உமக்கு காட்ட எப்போதும் எங்களால் முடிந்தவரை அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர உமக்கு வாக்களிக்கின்றோம். உமது ஆசையை வெளிப்படுத்துவோம். உலகம் போற்றும் உபகார தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் புனித உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களை சுற்றி வாழ்கின்ற பிற மத குடும்பங்களுக்கும் உபகாரம் செய்கின்ற உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமது திருத்தாயாகிய புனித உபகார அன்னையின் சொல்லிருக்கிணங்கி கலிலேயாவின் கானா ஒரு திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக்கினரே, எங்கள் தாயாகிய உமது புனித உபகார அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் திரளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தயவுடன் அருள் புரிவீராக. உலகம் போற்றும் உபகார மாதாவே, என் அம்மா, உம்மை விட எனக்கு வேறு ஆதரவில்லையே. என் அம்மா, நாலா பக்கத்திலும் ஞான நிறைந்த எதிரிகள் என்னை வளைத்துக் கொண்டு இன்னைக்கு ஆறுவே, நான் என்ன செய்வேன்? என் தாயே, உமது திருமகன் தரும் மீட்பை அனுபவிக்க எனது பாவ பழக்கங்கள் தடையாக இருக்கின்றனவே. நான் கூறும் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய வாரும். இஸ்லாமிய தேச மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நீர் உபகாரம் செய்ததை நான் மறப்பேனோ? அல்பிஜெயின்ஸ் என்னும் தப்பறை கொள்கையாளர்கள் திருச்சபைக்கு எதிராக கலகங்களை விளைவித்த போது நீர் புனித சுவாமிநாதரை கொண்டு ஜெபமாலை செய்து தீமைகளை நீக்கியது உலகம் அறிந்த காரியம் அல்லவா?
வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. ஒரு திருப்பெயரால் எங்கள் நாவில் என்று ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாசமிகு அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக இந்த 3வது மாதத்திலே மாதா நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து நம்முடைய தேவைகளுக்காக பரிந்துரை செய்கின்றதை இத்திருப்பலின் ஜெபத்திலே மீண்டுமாக ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம். எனவே ஒவ்வொரு மாதமும் நமக்கு வழங்கப்படுகின்ற உணவு மற்றும் இந்த மாதத்திற்குரிய செலவினங்களை தாங்குவதற்காக மாதா ஒவ்வொரு குடும்பத்தையும் அடையாளப்படுத்தி கொடுக்கிறார்கள். எனவே இதற்காக மாதாவின் மூலமாக இயேசு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அதன்படி இன்றைய இந்த மாதத்திலே நமக்கு உணவு மற்றும் இதற்கான செலவினை ஏற்கொண்டிருக்கின்ற மெய்யப்புறத்தை சார்ந்த ஜேசுநாதன் ரோஷி என்ற இந்த குடும்பத்தினரையும் மீண்டுமாக வேங்கடாகுளத்திலே அவருடைய மருமகன் ஆரோக்கியசாமி மற்றும் மகள் ஜெயராணி குடும்பத்திற்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக அவருடைய மகன் ஜோசுவாவிற்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குறிப்பாக நினைத்த காரியம் நடந்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும் சமாதானம் வேண்டியும் இந்த திருப்பலி இந்த குடும்பத்திற்கு விசேஷமாக செபிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நிர்மலா மெரியினுடைய பிள்ளைகள் பிரேமா, லீமா, பாத்திமா, ஆரோக்கிய, சுபாஷ், கமல் இவருடைய குடும்பத்திற்கு உபகாரமாக செய்து நன்றியாகவும், மேலும் மருமகள் பேர குழந்தைகள் அனைவருக்கும் உடல் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாகும். மேலுமாக ஒவ்வொரு மாதம் நம்முடைய ஹோலி மதர் யூடியூப் சேனல் மூலமாக இங்கு நடைபெறுகின்ற உபகாரத்தாயினுடைய இந்த ஆன்மீக காரியங்களை ஒளிபரப்பு செய்கின்ற திருச்சியை சார்ந்த ஜேம்ஸ் கல்வி நிறுவனர் மற்றும் ரஜினி அந்தோணிசாமி, திரு வின்சன் ராஜ் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பள்ளி செபிக்கப்படுகிறது. தொடர்ந்து திருமதி சாந்தி என்ற சகோதரி ஆரம்பித்திருக்கின்ற கடை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்ற அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மற்றுமாக சுரேஷ் விக்டோரியா என்ற இந்த குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து இங்கு இன்றைய நாளிலே ஒவ்வொரு நாளும் குறிப்பாக புதன்கிழமை தோறும் ஜெபமாலை குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற குடும்பங்களுக்காக செய்கின்ற காரியங்களும், அதனைத் தொடர்ந்து இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க முடியாகும். அதற்கு கருவிகளாக செயல்படுகின்ற திருவாரூர் யு சந்திரராஜ், ராஜேந்திரன் என்ற இருவரையும் அன்னைத்தினுடைய கருவிகளாக பயன்படுத்தி தொடர்ந்து உள் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேற்றும்படியாக தொடர்ந்து இந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளில் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரித்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைத்திருவசனங்கள் 14-15, மேலும் 18-20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும்
கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தாய் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்புக்குருவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரித்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்னை தராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. தம் அடியவரை தயையுடன் கண்ணோக்கி பார்க்கின்றார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்ணோக்கி பார்க்கின்றார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரில் இரக்கம் துணையாகும், என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. எண்ணிப்பராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தர் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரு மகன் மீது
அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் அன்பை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 திருவசனங்கள் 1-3 மீண்டுமாக 11-32 முடிய. உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை எல்லாம் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டிப்பிழைக்கு சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நிற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனாலும் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்குள் தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகின்றேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளர் நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொளுத்த கன்றை அடைத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளைகளை ஒருபொழுதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து சொத்துக்கள் எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுள் மகனே, காணிக்கையா தந்த நீரானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே.
சகோதர சகோதரி உங்களுடையதுமான இத்திருப்பல் எல்லாமும் தந்தை ஆகியமனை கேட்டதாகபடி சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் நலனுக்காகவும் உமது கையில் கொள்வாராக. ஆண்டவரை இப்பழி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானகத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணித்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காகவே கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
மெய்யாகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தை மீட்பு தரும் இந்த பரிசுத்த இரத்தத்தையும் இந்த மகிமையான இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் குடும்பங்களாக சேர்ந்து மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டவரை நாங்கள் மக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர் எங்களுக்கு வாக்களித்த ஆவியின் கொடைகள் நிறைவாக கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாளர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரளம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணையாத ஆத்துமாக்களையும் ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். மேலுமாக இன்றைய வருடத்தினுடைய 3வது மாதத்திலே உம்முடைய அன்னையினுடைய திருத்தலத்திலே கூடி வந்து தங்களுடைய குடும்ப காரியங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மற்றும் அல்லாத தேவைகளுக்காகவும் ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை மீண்டுமாக இந்த திருப்பலி என்ற ஜெபத்தின் வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் எந்த தேவைக்காகவுமே தேடி வந்தார்களோ உபகாரத்தாய் இந்த குடும்பங்களின் அனைவருடைய தேவைகளுக்காகவும் பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலுமாக இன்றைய நாளிலே விசேஷமாக இந்த 3வது மாதத்தை உணவு மற்றும் பல்வேறு காரியங்களால் தாங்குகின்ற மெய்யபுரத்தை சார்ந்த ஜேசுநாதன், ரோஷி மற்றும் வேங்கடாகுளம் ஆரோக்கியசாமி, ஜெயராணி எனது குடும்பத்தை மீண்டுமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாக இந்த குடும்பத்திற்கு செய்த எண்ணற்ற நிமிலுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகனுக்கு வேலை வாய்ப்பையும் மற்றுமாக அவருடைய பேர குழந்தை மற்றும் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல இந்திய ஆயிலை கொடுத்து ஆசிர்வதிக்க முடியாமல் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தையும் மேலுமாக இந்த தேவைக்காக இந்த உபயத்திருப்படி ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவற்றையும் நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்க முடியாமல் மன்றாடுகின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகாரத்தாய் மற்றும் வெளியில் புகுந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி நான் உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஓம் திருத்துவதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசு கொடுத்த அமைதி உண்மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை தேடி வந்தவர்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது. எனவே இன்றைய நாளிலே இவருடைய திருவிடலை பெற வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமினை காத்தனுக்கும் தீவிரளிப்பதாக. ஆமென்.
பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இறப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இறப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. நீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நல்லதொரு ஆசுவாத்தோடு இன்றைய நாளானது முடிவெற்றிருக்கிறது. எனவே எல்லாம் இறைவனுக்கு மாதாவின் மூலமாக நாம் நன்றி செலுத்துவோம். எனவே இந்த மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் நான் சொல்வது போன்று ஒரு குடும்பத்தை மாதா அடையாளம் காட்டி அன்றின் மூலமாக மாதாவினுடைய மகிமை இந்த உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. எனவே இதன்படி இந்த மாதத்திலே நல்லதொரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்து செபைக்கு அழைத்திருக்கிறார். எனவே இதற்காக உதவி செய்த மெய்யப்புறத்தை சார்ந்த திருவாள் ஜேசுநாதன் ரோஷி என்ற குடும்பத்தினரையும் அவருடைய மருமகன் மற்றும் மகள் ஆரோக்கியசாமி ஜெயராணி எனது குடும்பத்தினரும் இணைந்து இன்றைய நாளிலே இந்த நமக்கு உணவையும் மற்ற காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கின்ற விதமாக இப்பொழுது ஒரு நினைவு பரிசும் அதற்குரிய மரியாதையும் கொடுத்து இப்பொழுது அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். நம்முடைய கரங்களை தட்டி இப்பொழுது இந்த குடும்பத்தினருக்காக நம்முடைய நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலர் இந்த தபக்காலத்திலே அன்னையினுடைய திருத்தலத்துக்கு நடந்தே வருகிறீர்கள். எனவே பாராட்டுக்குரிய ஒன்று. எனவே அவருடைய தேவைகள் மற்றும் ஒவ்வொரு தபக்காலத்தினுடைய அந்த குருத்து ஞாயிற்கு முன்பாக ஒரு திரு யாத்திரை நம்முடைய பங்கிலிருந்து நாம் வைப்பது உண்டு. எனவே அந்த திரு யாத்திரையிலும் மக்கள் பங்கேற்குமாறு உங்கள் அன்போடு மீண்டுமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த நாளிலே இந்த நம்முடைய பங்கிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் மீண்டுமாக உபகாரத்தாய் ஆசீர்வதிக்கும்படியாக பங்கிலே வருகின்ற 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற ஒரு நாள் தியானத்திலும் பிறகு 9, 10 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகின்ற தபக்கால திரு யாத்திரையிலும் உபகாரத்தாயினுடைய பரிந்துரை நாளை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எனவே இந்த தபக்கால திரு யாத்திரையிலும் மற்றும் ஒரு நாள் தியானத்திலும் பங்கேற்று மற்றும் நம்முடைய ஆசிரியர் பெருமாறும் உங்களுடைய அன்போடு சமயத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே மீண்டுமாக இன்றைய இந்த திருவள்ளிப்பாடு மிகவும் சிறப்பான விதத்தில் அமைவதற்கு ஒவ்வொரு மாதம் நமக்கு உதவி செய்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய நெய் வாசல் அருள் சகோதரிகள் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நம்முடைய கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனை தொடர்ந்து திருவழிபாடு சிறப்பாகத்தில் அமைவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற தம்பிப்புறத்தை சார்ந்த லதா மற்றும் இந்த பாடற் குழுவினர் அவர்களை ஒருங்கிணைத்து செய்கின்ற பாசத்துக்குரிய தம்பி டென்னிஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நம்முடைய கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து இந்த திருத்தலம் குறிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாற்றிடுவதற்கு காரணம் குறிப்பாக இறை மக்களாகிய நீங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து இங்கு இந்த இடத்திற்கு இந்த மாதத்தில் நீங்கள் வருகிறீர்கள். எனவே உங்களுக்காக உணவும் கொடுக்கப்படுகிறது. எனவே அதிலே நிறைகள் குறைகள் இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த சனிக்கிழமை வழிபாட்டிலே முழு ஈடுபாட்டோடு பங்கேற்குமாறு வருவதற்காக மீண்டுமாக திருத்தலத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக சிரமமாக இருக்கும் சில சமயத்தில் வாகனம் இல்லாதவர்கள் நடந்தும் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 1 சக்கர வாகனங்களிலும் வருகிறீர்கள். எனவே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த எங்களுடைய மனமார்ந்த நன்றி திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய கரங்களை தட்டி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை நீங்கள் மற்ற மக்களுக்கும் அருகாமையில் இருக்கின்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த முதல் சனிக்கிழமை வழிபாடு மிகவும் சிறப்பான விதத்தில் அமையும்படியாகும். குறிப்பாக இதில் பங்கேற்று நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களையும் மாதா ஒரு நாள் சாட்சியாக நிறுத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது என்பது எனக்கு தெரியும். எனவே இந்த ஜபங்கள் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜபம் காலதாமதமாகலாம், ஆனால் கட்டாயம் அந்த காலதாமத்திற்கும் ஒரு கட்டாயம் ஆண்டவரிடமிருந்து ஒரு பதில் உண்டு. அதை நிறைவாக கொடுப்பதற்காகவே கடவுள் உங்களுடைய ஜபத்திற்காக காத்திருக்கிறார் என்ற ஒரு நிலையோடு ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த இடத்திற்கு ஜெபிக்குமாறு உங்களுடைய அன்போடு சமயத்தில் மீண்டுமாக கேட்டுக்கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். பசிக்குதா? 1 மணி தான், கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சிடறேன். 1:10 ஆச்சோ, 10 நிமிஷம் தவக்காலத்துக்காண்டி
அது தபக்காலத்து ஒருத்தர் செய்யணும்ல, அது பசிக்கணும். அதனால தான் நிறைய பேர் நடந்து வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நல்லா தெரியும். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது பாராட்டக்கூடிய ஒன்று தான் நிறைய பேர் வர்றது. எனவே அது 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 நல்லது தான், அது ஒன்றும் பெரிய கிடையாது. எனவே இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு இந்த இடத்திற்கு வந்து சென்றுட்டோம், அதுவே எங்களுக்கு போதும். எனவே அந்த ஒரு நிறைவை மாதா உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குமாறு தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுடைய இறுதி ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்ப செய்வீராக. நாங்கள் இந்த அருள் அடையாளத்தில் ஆற்றுடன் பங்கேற்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித உபகார தாயினுடைய அற்புதமான இந்த அழகு வாய்ந்த அருள் நிறைந்த இந்த முகத்தை நாம் கண்ணோக்கி, இந்த மாதம் முழுவதுமாக எனக்காக செய்ய போகிறவர்கள் நீங்களே என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் முழு மனதோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். நிறைவேற்ற முடியாத இந்த உலகம் நமக்கு கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் மற்றும் நமக்கு தேவையான பொருளாதார நிலைமையும் இந்த மாதா தன்னுடைய பரிந்துரையினால் பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டுமாக இது அந்த நேரத்திலே மாதாவை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் புனித உபகார தாயின் வல்லமையினால் உங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நல்லவர் நல்லவர் போதுவானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். கலைஞராவே திகைக்கிறாரே, துதியினால் இடிந்து விடும். கலைஞராவே திகைக்கிறாரே, துதியினால் இடிந்து விடும். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். நம்மை எதிர்த்து வந்தாலும்
கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. உலகம் போற்றும் உயர்ந்த தாயை உயர்த்தி பாடுவோம். உயர்வு சேர்க்கும் உண்மை தாயை உவந்து வாழ்த்துவோம். உலகம் போற்றும் உயர்ந்த தாயை உயர்த்தி பாடுவோம்.